ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் கொள்ளு பருப்பு வச்சு இட்லி பொடி எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க, கொள்ளு 1 கப் எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், பொட்டுக்கடலை 1/2 கப், வேர்க்கடலை 1/2 கப், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை 4 கொத்து, பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, கல்லுப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு வானலியை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ட்ராப் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் பெருங்காயம், வரமிளகாய், உப்பு 3 போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. உளுந்து பருப்பு அதே நல்லா சவக்க வறுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கைவிடாமல் வறுக்கணும், அப்போ தான் கருகாமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்தா போதும். லைட்டாக சூடாக்கினா போதும். ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஈரம் படாமல் இருக்கணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.